ஹாய் குட்டீஸ், வணக்கம். இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகலாமா? கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வைக்கோலும் நாயும். ஒரு மாட்டுத் தொழுவத்தில் நிறைய மாடுகள் இருந்துச்சு. அந்த மாடுகளுக்கு நிறைய வைக்கோல் கொண்டு வந்து போடுவார். அந்த மாடுகளோட எஜமானர் மாடுகளோட பாதுகாப்புக்காக ஒரு நாயை வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தார். அந்த எஜமானர் தன்னை மாடுகளோடு காவலாளியாக நியமித்ததை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. அந்த நாய் சாப்பாட்டு நேரம் வந்ததும் தொழுவத்தில் இருந்த மாடுகளுக்கு வைக்கோல் சாப்பிட அவுத்து விட்டு நிறைய வைக்கோலை எடுத்து மாடுகளுக்கு முன்னாடி போட்டார் எஜமானர். அவர் போனதுக்கப்புறம் அந்த வைக்கோல் மேலே ஏறி நின்றுக்கிட்டு மாடுகளை சாப்பிட்றத தடுத்துச்சு அந்த நாய். என்னோட பாதுகாப்பில் இருக்கிற நீங்கள் நான் சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த உணவை சாப்பிடணும்னு சொல்லி குறைக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே வந்து நடக்கிறத பார்த்த எஜமானர் கோபம் வந்தது. ஒரு குச்சியை எடுத்து நாயை அடின்னு அடித்தார். தனக்கு கொடுத்த கடமையை செய்யாமல் அதிகாரம் செலுத்தினதுக்கு சரியான தண்டனை கிடைச்சது அந்த நாய்க்கு. நீதி: உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும்.